வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. சோஷியல் மீடியாவில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபேன் வார்ஸ் ரொம்ப லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கு. சூர்யா, துருவ் விக்ரம் அண்ட் பிரதீப் இவங்களோட 3 பேரோட மூவிஸ் வந்து தீபாவளி அன்னைக்கு கிளாஷ் ஆக போகுது. ரெட்ரோ மூவியில் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் சூர்யா சார் கொடுத்துருந்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி கூட ஒரு மூவி பண்ணுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டைட்டில் வந்து வைக்கல, கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் டேட்டோட வரும். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து துருவ் விக்ரம் நடிக்கிற பைசன் அப்படின்ற மூவியுமே வந்து தீபாவளி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் வருது. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டியூட் அப்படின்ற மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்தது. பிரதீப்போட 4th ஃபிலிம் இது. ஸோ இந்த 3 மூவியுமே வெவ்வேறு ஜானரில் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் சூர்யா 45 பார்த்தீங்கன்னா அந்த டோனே வந்து டார்க்காக இருக்குது. அண்ட் பைசனும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்ட் மூவியாக தான் இருக்கும். இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா டியூட் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ப்ளஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். கிளாஷ் அப்படின்னு வரும்போது ஃபைட்ஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். சூர்யா ஃபேன்ஸை வந்து கலாய்க்கிற விதம் வந்து பிரதீப் கூட கம்பேர் பண்ணி ட்ரோல் பண்ணுறாங்க. சூர்யா சார் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது, இதை தான் வந்து ஒரு ஸ்டாரோட ஸ்டேட்டஸை வந்து டிசைட் பண்ணுறது கிடையாது. என்னதான் வந்து மீடியாஸ் சேஞ்ச் ஆனாலும், என்னதான் ஜென்ரேஷன்ஸ் சேஞ்ச் ஆனாலும் அவருக்கு இருக்கிற பவர்ஃபுல் அந்த நேம் வந்து என்றைக்குமே குறையாது. மோஸ்ட்லி பிரதீப் அவரோட ஃபேஸை யூஸ் பண்ணி தான் சூர்யா ஃபேன்ஸையும் ட்ரோல் பண்ணுறாங்க, துருவ் ஃபேன்ஸையும் ட்ரோல் பண்ணுறாங்க. இது பிரதீப் ஃபேன்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடையாது. சூர்யா சாரோட ஹேட்டர்ஸ் தான் வந்து பிரதீப்போட ஃபேஸை யூஸ் பண்ணி சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா சார் ரொம்ப அதிகமாக ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட்ரோ டைம்ல இருந்து ரொம்ப அபியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபேன் வார்க்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி இருக்குது அந்த கிளாஷ் அன்னைக்கு. பைசனோட அந்த போஸ்டர்ஸ் அந்த லுக்ஸ்லாம் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் துருவ் விக்ரமோட ஆக்டிங் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மூவிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் அவருக்கு கிடச்சிருந்தாங்க. அண்ட் மஹால்லையுமே ஒரு பெஸ்ட்டான லுக் இருந்தது அவருக்கு. ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவர் எல்லா சான்ஸையும் யூஸ் பண்ணி அவரோட அப்பாவோட மேலே ஒரு பொசிஷனுக்கு அவர் கண்டிப்பாக வருவார் ஃப்யூச்சரில். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரதீப்போட மூவி வந்து பார்த்தீங்கன்னா லவ், ஃபன், என்டர்டைன்மெண்ட் இது எல்லாமே கலந்து ஒரு பெஸ்ட்டான வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஸ்லாம் போய் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு அந்த மூவி கண்டிப்பாக இருக்கும். இந்த 3 மூவியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டான ட்ரீட் தான் சொல்லணும். எந்த மூவி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு ஸ்டோரி பேஸ்ட் மூவி வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பைசன் போய் பார்க்கலாம். எனக்கு வந்து சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும், அவரோட மூவிஸ் தான் நான் பார்ப்பேன் அதிகமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா சூர்யா சார் மூவியோட போய் பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு டியூட் மூவி பார்க்கலாம். எல்லா மூவியுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டான மூவி தான். ஸோ உங்களோட சாய்ஸ். தீபாவளி அன்னைக்கு நீங்கள் எந்த மூவிக்கு தேட்டருக்கு போவீங்க, எந்த மூவிக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குன்றதை கமெண்ட் சொல்லுங்கள். என்னோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 3 மூவிக்குமே இருக்குது. எல்லா மூவிஸுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து தான் நடிக்கிறாங்க. ஸோ ஃபேன் வாசல் நீங்கள் யாருமே வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ரிப்ளை பண்ண தான் அந்த ஃபேன் வாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரெட்ரோவோட சக்ஸஸ்க்கு அப்புறம் சூர்யா 45 மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸ் வந்து காத்துட்ருக்கு. See you on next video.